ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா குரூப் 4க்கான ஸ்டடி பிளானை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஸ்டடி பிளானாக இப்போ எக்ஸாம் வரத்துக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 6 மந்த்துக்கு மேலே இருக்கும். ஏன்னா டிசம்பர் மந்த் தான் நம்மளுக்கு ஆனுவல் பிளானே வரும். ஓகேவா? ஸோ அதுக்குள்ளே இப்போது நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ செப்டம்பர் மந்த்தை விட்டுருங்க. செப்டம்பருக்கு அப்புறம் அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 3 மாதத்தில் தமிழை ஓரளவுக்கு படித்து வச்சிட்டிங்கன்னா, ஏன்னா நீங்கள் இப்போ போய் டைரெக்டாக டெஸ்ட் பேட்ச் போட்டிங்கன்னா அந்த அவங்க கொடுக்குற அந்த ஷெட்யூலை வந்து ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் என்ன இப்போ பிகினராக இருக்கிறவங்க அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 3 மந்த்தில் உட்காந்து ஓரளவுக்கு தமிழை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து டெஸ்ட் பேட்ச் போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த 3 மந்த்தில் வந்து நீங்கள் தமிழை ஓரளவுக்கு கவர் பண்ணிவிட்டு டெஸ்ட் பேட்ச் போட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் டெஸ்ட் பேட்ச் போடணும். ஏன்னா டெஸ்ட் பேட்ச் போட்டால் தான் நம்ம எந்த ரேஞ்சில் இருக்கோம் அப்படின்னு நம்ம வந்து டெஸ்ட் பண்ணிக்க முடியும். அப்போ டெஸ்ட் பேட்ச் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதாவது இந்த 3 மந்த் வந்து தமிழை படிச்சுட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட் பேட்ச் போட்டு பாருங்கள். இப்போ தமிழ் பார்த்தீங்கன்னா இப்போ 100 மார்க் தமிழ் கேட்குறாங்களா? முன்னாடிலாம் வந்து எப்படின்னா 11th 12th வந்து வெறும் தமிழ் மட்டும்தான் கேட்பாங்க. அதாவது 11th 12th தமிழ் புக்லேருந்து மொத்தம் ஒரு 4-5 கொஷின் வரும். ஆனால் இப்போலாம் ரொம்ப அட்வான்ஸாக போய் கண்டிப்பாக இப்போ பார்த்தீங்கன்னா 6th to 12th ஓல்டு நியூ புக்கும் படிக்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் அதை படிச்சுட்டு அப்புறம் 11th 12th அட்வான்ஸ் தமிழும் படிக்கணும். அப்புறம் மேக்ஸ் பார்த்தீங்கன்னா 25 மார்க்கா? அது வந்து நீங்கள் ஸ்கூல் புக்கில் உள்ளதை மட்டும் பார்த்தாலே ஓரளவுக்கு ஓகே தான். அப்புறம் ஜிஎஸ் பார்த்தீங்கன்னா 75 மார்க்கா? அந்த 75 மார்க்கில் நீங்கள் இந்த 3 மந்த்தில் வந்து தமிழ் படிக்கப்படியே கூட அப்படியே ஜிஎஸும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சில டாப்பிக்லாம் கவர் பண்ணிகிட்டே வாங்க. நீங்கள் ஜிஎஸ் வந்து மோஸ்ட்லி எல்லா டாப்பிக்கும் வந்து கவர் பண்ணுறது கஷ்டம்தான். அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ஒரு 4 டாப்பிக்கை மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பாலிட்டி, ஐஎன்எம், யூனிட் 8, ஹிஸ்ட்ரி அந்த மாதிரி உங்களுக்கு என்ன படிக்க ஈஸியாக இருக்குமோ அந்த மாதிரி ஒரு 4 டாபிக், அதாவது ஈஸியாக இருக்கணும் இல்லை, எதுலேருந்து நிறையா மார்க்கு வந்து எதுலேருந்து நிறையா கொஷின் வந்து வருதோ அந்த மாதிரி ஒரு 4 டாப்பிக்கை செலக்ட் பண்ணிக்கிட்டு அதை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மீதி இருக்கிற டாப்பிக்லாம் பார்த்துக்கலாம். ஏன்னா ஜிஎஸ் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும்.